பார்வை பொதுவா படலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அசுப பலன். இது இயல்பு தான். அதே மாதிரி சுபக்கிரகங்களினுடைய பார்வை இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா 3வது வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி சகோதரஸ்தானம், இளைய சகோதரம் பெரிய சகோதரம்லாம் போட்டு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வயசுல பெரியவனை வந்து அண்ணானே யாரும் கூப்பிடுறதும் இல்லை. எனக்கு கூட பிறந்தவன் ஆனவனே பேரை சொல்லித்தான் கூப்பிடுறது அப்படி. சோ இது இயல்பா உள்ளது தானே. சோ அதனால இளைய சகோதரம் மூத்த சகோதரம்ன்ற பேரே வேண்டாம் அந்த இடத்துல. சகோதரஸ்தானம்னு பொதுவாக கணக்கு வச்சுக்கோங்க. சோ இந்த 3வது ஸ்தானத்துல போய் உட்காரக்கூடிய விஷயத்தினால சனி பகவான் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த இடத்த வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். தைரிய வீரியம் அதிகரிக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மேலும், வாக்கு வன்மை கூடும், சமூகத்துல இழந்த பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் கிடைக்கும்.